முடிந்தவர்கள் முழந்தார்படியிட்டு நற்கருணை நாதரை வரவேற்போம், ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வளாகம் பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்தத்தின் கூடாரத்திற்குள் நாம் இருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே இந்த பலிப்பீடத்திலே நம் இரட்சகர், நமது நாதர், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நம்மோடு குடிகொண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். அனைவருமாக கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம்: இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவே, தாவீது ராஜாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான நேரத்திலே, இந்த நேரத்திலும் இறைவன் நமக்காய் இங்கே வீற்றிருந்து நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம்ம அறிந்தவர் அவர், நம்மை புரிந்தவர், நம்மை தெரிந்தவர், உள்ளங்கைகளில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறவர், நாம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை வழிநடத்தி காத்து வருகின்றவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். இம்மானுவேலாக அவரை பார்ப்போம், உற்று பார்ப்போம். நம்மிடம் இருக்கின்ற தடைகள், குறைகள் அனைத்தையும் களைய வேண்டும். ஆண்டவரை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு தடைகள் அகற்றப்பட வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நான் ஆண்டவர் திருமுன் இருப்பது தகுதியாக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மை அழைத்து இருக்கிறார். என்னை படைத்தவரை நான் சந்திக்க, அவரை தொட இருக்கிற தடைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அன்று சீனாய் மலையிலே மோயிசன் அவருடைய பிரசன்னத்தை நெருங்கி செல்கின்ற பொழுது, நீ உன் பாதணிகளை விட்டு வா, நிற்கிற இடம் தூயது, புனிதமானது என்று சொல்லி அவர் அவருடைய பழைய பாவ நிலைகளை அனைத்தையும் களைந்து விட்டு அவர் அண்டை செல்ல அவருக்கு தகுதியை கொடுத்தார். பார்த்திமேயு, இயேசு நடந்து செல்கிறார், கடந்து செல்கிறார் என்பதை அறிந்தவுடன், அவர் அழைக்கிறார் என்பதை உணர்ந்தவுடன், தன் மீது இருந்த ஆடையை களைந்துவிட்டு, பழைய நிலையை களைந்துவிட்டு எழுந்து அவருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்து, நான் நம்புகிறேன், எனக்கு பார்வை பெற வேண்டும் என்று சொல்ல, அதே நேரத்தில் அவன் பார்வையை பெற்றானே. அதே போல நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும் அப்புறப்படுத்தி களைந்து விட்டு ஆண்டவரை பார்க்கவும், கடந்து செல்கின்ற ஆண்டவரை நாம் அடைந்து கொள்ளவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இது அருமையான நேரம். கடந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு நடந்திருக்கிறார். நான் பாராமுகமாய் இருந்திருக்கிறேன். அவரை சந்திக்கவில்லை, அவரை பார்க்கவில்லை, அவர் தேடி செல்லவில்லை. இன்று நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த பரிசுத்த பூமியில் நான் நின்றிருக்கிறேன், முழந்தார் படியிட்டு கொண்டிருக்கிறேன், அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவர் இன்று முழுமையான ஆசீர்வாதங்களை, தடைகளை அப்புறப்படுத்தி அனைத்து நிலைகளிலும் என்னை அங்கீகாரம் கொடுத்து, என் உரிமை சொத்து, என் உரிமை மக்கள் என்று சொல்லி எனக்குள் குடிகொள்ள வந்திருக்கிறவை தான் சந்திக்கிறேன்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்களை ஆண்டவர் முன் காண்பித்து சொல்லும், ஆண்டவரே நான் பிரசனத்தில் இருக்கிறேன், விண்ணப்பத்தை கேளும், என்னை சுகப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என் கண்ணீரை துடைத்தல் சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். அவர் தருகிறவர், அவர் பெறுகிறவர் அல்ல, தருகிறவர். அவர் நமக்கு கொடுக்கிறவர். அவர் எவ்வளவு தடை இருந்தாலும் அத்தனையும் கலைந்து நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இறங்கி இருப்பிடத்திலிருந்து நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். நம் அருகில் அவர் வந்து நம்மை நோக்கி மகனே மகளே என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்தை சொல், உன் கவலையை சொல், உன் கண்ணீரை சொல், உனக்கு தேவையானதை சொல் என்று சொல்லி கேட்க நிற்கிறார். அவர் அண்டை என்னுடைய சிரத்தை கால் பணிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து நான் என் மன்றாட்டை சொல்வேன். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும். ஆமா ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே, நீர் சொன்னால் பேய்கள் அப்புறப்படுத்தப்படும், அகன்றுவிடும், அப்பாலை போகும் ஆண்டவரே. என் நோய்கள் குணப்படுத்தப்படும். என் நோய், என் உடலில் இருக்க அத்தனை நோய்களும் எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் என்னை விட்டு அகன்று போகும். எனக்கு நிம்மதி வரும், அமைதி வரும், சமாதானம் வரும், சுகம் வரும் ஆண்டவரே. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேளுமாண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இது நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் கண்ணீரோடு சும்மை நோக்கி ஜெபிக்கிறேன். நான் என் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் தடைகளை எல்லாவற்றையும் கடந்து என் விண்ணப்பம் வந்து சேரட்டும் ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கியது. என்னை சந்திப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை தேடி வந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். எனக்காய் வந்திருப்பவரே உம்மை நான் வணங்கி வரவேற்கிறேன். என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்து சந்திக்க எனக்குள் வந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இதோ நான் ஆறுதல் பெறுகிறேன், இதோ நான் குணம் பெறுகிறேன், இதோ நான் என் மனதில் இருக்கிற அத்தனை புண்களையும் என் நோய்களையும் அப்புறப்படுத்துவதாக உணர்கிறேன் ஆண்டவரே. நம்பிக்கை வைக்கிறேன், நான் நம்புகிறேன். என்னை குணப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. இன்று என்னை சந்தியும், இன்று எனக்கு அற்புதம் நிகழட்டும். இன்று நான் உமக்கு என்னை முழுவதும் ஒப்புக் கொடுப்பேன். நான் உணர்கிறேன் ஆண்டவரே, என்னை, என் வாழ்வை, என் குடும்பத்தை, என் சந்ததியை நிறைவாய் ஆசீர்வதியும். ஒருவரோடு விட்டு விலக விடாதேயும். என்று உமக்கு நன்றி சொல்லுகிற மகனாக மகளாக என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தாவீதின் மகனே இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். ஆமென், ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒரு குறைகளை சொல்லுகிறார்கள், தேவைகளை சொல்லுகிறார்கள். என் மகன் படிக்க வேண்டும், என் பிள்ளைக்கு அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும், சுகம் வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் உடல் சுகத்தை வேண்டி ஜெபிக்க கேட்கிறார்கள். எத்தனையோ விண்ணப்பங்களை சுமந்து கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லுகிறார். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இந்த நேரத்தில் இப்படி எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர்களுடைய கண்ணீரை அப்புறப்படுத்திடலும், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தரலும், கணவன் மனைவி இடத்துல ஒவ்வொருவரும் பரஸ்பரம் அந்த அன்பு பகிரப்படட்டும். நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றொரு அன்பு செய்ய சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் உணர்ந்து நம்பிக்கை கொண்டு வாழட்டும். ஆண்டவரே, அவள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், சந்ததிகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தாரும். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிறவர்கள், தேர்வு எழுதுகிறவர்கள் அனைவருக்கும் போதுமான ஞானத்தை தாரும். தூய ஆவியின் வல்லமையாலே அவர்கள் அனைவரும் அற்புதமாய் முது பிள்ளைகளாய் வெற்றியின் பிள்ளைகளாய் அவர்கள் வளம் வரட்டும். மேலுமாக தொழில் நிலைகளில் வேலை தேடுகின்ற பிள்ளைகளுக்காக போடுகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ விதத்திலே படித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவளை ஒப்பு கொடுக்கிறேன். அவளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு வெற்றியின் கதவுகளை திறந்தரலும். இந்த 2025ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையட்டும். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும். அநாதியாக இருக்கின்ற பெற்றோர்கள், வயோதிப பெற்றோர்களை பிறந்தல்லாமல் பிள்ளைகள் அவர்களை அன்பு செய்யவும், அரவணைக்கும், ஆறுதலாக இருக்கவும், அவர்களுக்கு போதுமானதை செய்யவும் நல்ல மனதையும் கிறிஸ்துவ மனப்பான்மை தந்திரல பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும், பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும். அப்படிப்பட்ட வயோதிப பெற்றோர்களையும் இடத்தில் ஒப்படைக்கின்றேன். மேலுமாக தொழில் செய்கின்றவர்கள், தொழில் முயற்சி செய்கிறவர்களை ஆசீர்வதியும். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் கேட்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை தாரும். கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாய் அமைந்தது, நம்பிக்கையாய் பாறையாய் அவர்கள் மீது வைக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை தடையின்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எத்தனையோ எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நோயால் அவதிப்படுகின்றவர்கள், புற்று நோயால், உடல் நோயால், முடக்குவாதத்தால், மூட்டு வலியால், இருதய நோயால், பல நோய்களை கொண்டு சுமந்து கொண்டு இதோ இங்கே நேரத்தில் வந்திருக்கிறவர்களையும், இங்கே வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறவர்களும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் நீர் சந்தித்தருளும். ஆண்டவரே, அவர்களை தொட்டருளும் என்று பார்த்திமேயு நீ சொன்னது போல, நீ உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தி சொன்னது போல விசுவாச நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதத்தை வழங்குவீராக. ஆண்டவரே, எல்லோரையும் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து உமது பிள்ளைகளை, அமரகாமின் மக்களை நீ ஆசீர்வதிப்பீராக. அனைவருமாக எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி இந்த பாடலை ஆண்டவர் பாடி அந்த விசுவாச நம்பிக்கையில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வானம் திறந்து இறங்கி வர வேண்டும், தேவா இறங்கி தர வேண்டும். வானம் திறந்து இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்க வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அற்புத ஆசீர்வாதத்தை திவ்யதர்க்கனை தொலை தூரத்திலிருந்து கண்டு கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற நம்பி உமது விசுவாச நிமித்தமாக நம்பி வேண்டுகின்ற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் ஆசீர்வதியும். இந்த கடந்த ஆண்டு முழுவதுமாக அவர்களுக்கு நீர் போதுமானதை செய்திருக்கிறீர். எத்தனையோ தடைகளை அவர்கள் தாண்டி வந்திருக்கிறார்கள், துன்பங்களை கடந்து வந்திருக்கிறார்கள், நன்றி சொல்லுகிறார்கள். இனி வரப்போகின்ற ஆண்டிற்கும் எதிர்பார்ப்போடு இந்த பீடத்தின் நோக்கி நன்றியோடு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆசீர்வதியும், புதிய ஆண்டோடு ஆசீர்வாதமாக அமையட்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும்,
மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்க வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இந்த வளாகம் முழுவதும் ஆவியின் வல்லமை இங்கே அசைவாடட்டும். எங்களில் குடிக்கொண்டிருக்கிற ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தட்டும், நலப்படுத்தட்டும், எங்களுக்கு தைரியத்தை தரட்டும், சந்தோஷத்தை தரட்டும். ஆவியின் அற்புதங்களை, வல்லமைகளை, கனிகளை, கொடைகளை நிரப்பி எங்களை உண்மையில் என்றும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழும் அந்த அற்புதமான வரங்களை அனுபவிக்கின்ற மக்களாக எங்களை வழிநடத்தட்டும். புதிய ஆண்டில் நம்பிக்கை தரட்டும். புதிய ஆண்டிலே எதிர்நோக்கோடு நாங்கள் காலடியில் எடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டை கடந்து செல்ல வேண்டும். எல்லா நிலைகளிலும் பாவங்கள் சாபங்கள் தீர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் தீர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்க வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். முழந்தார் படியிட்டு இந்த நேரத்திலே நற்கருணையில் வீட்டிற்கும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள தயாரிப்போம். மாண்டோயருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். வாஞ்சையோடு ஆண்டவரை, அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை அவர் உற்று நோக்கி விதமாகவே பெற்றுக்கொள்வோம். அவர் எல்லாருக்கும் தருகிறார், ஒவ்வொருவருக்கும் போதுமானதை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு உற்று நோக்குவோம். சேர்ந்து புகழங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஒரு உடல் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். முதல் நிலை அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தில் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை.
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதவி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் திருப்பலிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு அவருடைய பராமரிப்பிலே வெளிப்படுகின்றது. இந்த நாளிலே நாம் இந்த ஆண்டனுடைய இறுதி நாளில் செவ்வாய்க்கிழமை அன்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், நன்றி பலி ஒப்பு கொடுக்கவும், இன்னும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கவும் இங்கு வந்திருக்கின்றோம். அவர் நம்முடைய நேர்மையை கண்ணோக்கி பார்த்து, நம்முடைய நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை கண்ணோக்கி பார்த்து இரக்கம் காட்டுவார் எனும் நம்பிக்கையோடு இப்பலியை தொடருவோம். இத்தூய பலியை தொடர்ந்து ஒப்பு கொடுக்க, இறையருளை பெற தகுந்த விதமாக இருக்க நம் பாவங்களை ஏற்று மனமுறுதி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எம் தேவைகளில் எல்லாம் பரிந்து பேசுகின்ற நல்ல தந்தையாகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கவும், எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் மது உதவியின் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் ஆரோக்கியராஜ் மெரினா நன்றியறிதல் பலியாகவும் இறையாசீர் வேண்டியும் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் மகேஸ்வரன் சூர்யா குழந்தை வரம் வேண்டியும் மகேஸ்வரன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் சேவியர் ஸ்டெல்லா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதல் பலியாகவும் வில்லியம் சலேத் மேரி ராபர்ட் நம்பிக்கை மேரி ஜஸ்டினா தஷ்வின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும்
வில்லியத்திற்கு உடல் சுகம் வேண்டியும், விமல், ரஞ்சித், ஷெர்லின், கிளாட்வின் ஹேடன், சாமுவேல், கிறிஸ்டன் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், வரும் ஆண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காகவும், அருள் சூசை, ரஞ்சித மேரி, பிரான்சிஸ் சேவியர், குழந்தை சாமி, லூர்து மேரி, பார்பர் அம்மாள், இன்னாசி முத்து, லில்லி புஷ்பம் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆகாஷ்க்கு இடுப்பு வலி கால்வலி நீங்கி பூரண சுகத்தோடு வாழ வேண்டுதல் பலியாகவும், டொமினிக், டார்லின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், அதிரூபன், ரெஜினா மேரி இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், புது வருடத்தில் நோயிலிருந்து விடுதலை பெறவும், நினைத்த காரியம் நடக்க வேண்டியும், பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டுதல் பலியாகவும், அல்போன்ஸ் இறந்த 5ஆம் நாள் நினைவு பலியாகவும், எவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கேத்ரின், கானட், சேரல், ஏஞ்சலினா, ரோகித், லத்திகா, கிறிஸ்டிதா இவர்களில் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், ரீட்டா, ஜோசப் ராஜ், லியோ இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் தொடர்ந்து இறையருள் வேண்டியும், ஃபாதர் குழந்தைசாமி, ஜான்சி ராணி அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மெர்சிக்கு இந்த ஆண்டு முழுதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஏசுதாஸ், ஜூலியட் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரவிருக்கும் ஆண்டு அனைவருக்கும் நல்லபடியாக அமையவும், மகன் கிளின்டனுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டியும், செல்வராஜ், சாந்தி, டெய்சி, கிளமெண்ட், அக்ஸிலியா நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும், டான் போஸ்கோ, ஸ்டெல்லா, பிரான்சிஸ்கா இந்த ஆண்டு முழுதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், புதிய ஆண்டு நல்லபடியாக இருக்க வேண்டியும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தொழில் நல்லபடியாக நடைபெற வேண்டியும், மேபல், ஹன்னா நன்கு படிக்கவும் உடல் சுகத்துடன் இருக்க வேண்டியும், அமலி, ரொசாரியோ, தம்புராஜ், ஹெலன் உடல் சுகத்துடன் இருக்க வேண்டியும், லூர்துராஜ், வர்கி, நிர்மலா, பிரான்சிஸ், விஜி, சாந்தா உடல் சுகத்துடன் இருக்க வேண்டியும், ரொசாரியோ, கஸ்பர், ஃபிலோமின் ராஜ், செல்லியன், லியோ, ஜார்ஜ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், தேவராஜ், ஃபெர்லின் குடும்ப நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இறையாசிர் வேண்டியும், ஜோஸ்பின், அகிலா பணிமாற்றம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், குழந்தைகள் நன்கு படிக்கவும், பிரான்சிஸ் பவுலா பிறந்தநாள் நன்றியாகவும் குடும்ப நன்றி பலியாகவும், ஆஃப்ரின் மோசஸ் MBA தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், ஜோசப் அமல்ராஜ், சகாயராணி, ஜெயபிரகாஷ் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அலெக்ஸ், லீமா, அருள்ராஜ், அருள் ஜோசப் நினைத்த காரியம் அனுகூலமாகவும், பிறந்தநாள் கொண்டாடும் மெக்கன்சியா நன்றி பலியாகவும், குழந்தை தெரேசா, ஜான் மில்டன், எப்சிபா நன்றி பலியாகவும், மார்டின், ஆக்னஸ் மேரி இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜெயராணி, அருமைராஜ் இந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், யாக்கோப்பு உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும், காமாட்சிக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டியும், வினோத்து குடியிலிருந்து விடுபடவும், பேரப்பிள்ளை நன்கு படிக்கவும், ஆரோக்கியநாதன், ஜெனிஃபர் நன்றி பலியாகவும், ஆரோக்கியநாதன், ஜெனிஃபர் குடும்பத்தில் மரித்த ரோஸ்லின் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ராபர்ட், ஷீலா குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேறவும் நன்றி பலியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டியும், அல்போன்ஸ், அன்னமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் அனுகூலமாகவும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும், ஜோவன், சாம் 8வது பிறந்தநாள் நன்றியாகவும், ஞானத்திலும் அறிவிலும் சிறக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை திருவசனங்கள் 18 முதல் 21 வரை. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள்
தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை, மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாவ சங்கீதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குருக்கள் தயாராக இருக்கிறார்கள். பாவசம் செய்ய விரும்புகிறவர்கள் சென்று பயனடைபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் இணைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, பாடுங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், சினம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், நன்மையை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை,
கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நானுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7:1 இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடலோடு இருந்தது, அவ்வாக்கு கடலாயும் இருந்தது. வாக்கும் என்னும் அவரே தொடக்கத்தில் கடலோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகிருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகிர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகிரவே வந்தார். அனைத்தும் மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்த விளங்கி அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகிர்ந்தார். இவரது நிறைவிலிருந்தே நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தி உள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து பாருங்க. நிறைய காரியங்கள் நடந்து போச்சு. நம் கைகளுக்கு, ஆற்றலுக்கு, நம் மனசுக்கு, நம்முடைய ஞானத்திற்கு எட்டாதது பல தீமைகள் நம் வாழ்க்கையில் வந்து போயிடுச்சு. சுகவீனம், உடலில் நோக்காடு, மனசில் வலி, வேதனை, நிறைய நல்லதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, கெட்டதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கெட்டதை கண்டு நாம் பயப்படலை, அங்கேயே நிற்கலை. மீண்டும் ஆண்டவர் நமக்கு பலம் தந்ததால் எழுந்து நடந்திருக்கிறோம். இது இந்த நாள் வரையிலும், இந்த நொடி பொழுதிலும் நம்ம அவரது பிரசன்னத்தில் அவருடைய அன்பு பிள்ளையாக இருக்கிறோம். எனவே மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கட்டும்.
ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், நன்றி சொல்லுகிறேன். எல்லா ஆபத்திலிருந்து காத்தீர், நன்றி சொல்லுகிறேன். என் குடும்பத்தை காத்தீர், நன்றி சொல்லுகிறேன். எனக்கு தேவைக்கு அதிகமாகவே வளர்ச்சியும் தந்தீர், நன்றி சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீர் எனக்காக எதெல்லாம் வைத்திருக்கிறோ எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சேர்ந்து, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மீண்டும் ஒருமுறை, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். இன்னும் ஒரு தடவை, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமாண்டவரே, நேர்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் தொடங்கிய எங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் நன்மையால் நிறைந்திருந்தது. ஒரு தீமையும் நினைக்காத தகப்பன் போல நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருந்தீர். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில தேவைகளில் இருந்தோம். உம்முடைய கரம் எங்கள் தேவைகளில் எங்களை தாங்கி பிடித்தது. நீர் எங்களை இந்த ஆண்டு முழுவதும் நடத்திய விதத்தை எல்லாம் நாங்கள் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லோரும் சேர்ந்து, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நல்லா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, ஆண்டினுடைய இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம். ஒரு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கும். மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் ஃபீலிங்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. மனித வாழ்க்கையில் உணர்வுகள் அதிகமாக இருக்கின்றன. நல்ல உணர்வுகள், கெட்ட உணர்வுகள், ஏமாற்றப்பட்டது, ஏமாற்றியது, இழந்தது, இழப்பை சந்திக்க செய்தது, இப்படி பல ஃபீலிங்ஸ், நிறைய ஃபீலிங்ஸ் நம்ம வாழ்க்கையில். கலங்கி நின்றது, கண்ணீர் விட்டது, அவநம்பிக்கையில் இருந்தது, ஆற்றலோடு செயல்பட்டது, இப்படி நிறைய ஃபீலிங்ஸ். ஆண்டினுடைய கடைசி நாளில் இத்தகைய உணர்வுகள் நம்மை ஆக்கிரமிக்கின்றன. உணர்வுகளுக்கு அப்பால் இயேசு ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. புனித அந்தோனியார் நமக்காய் பரிந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. எனவே நாம் நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். வெறுமனே நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் விண்ணப்பங்களை வைத்துவிட்டு நாம் போகிறது எந்த விதத்திலும் கிறிஸ்தவளுக்கு அழகாக இருக்காது. நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் விண்ணப்பத்தை வச்சுட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தின. முதலில் குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துச்சு. பிரியமானவர்களே, நற்செய்தி நூல்களில் இயேசுவை நற்செய்தியாளர்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். மார்க்கு, மத்தேயு, லூக்கா போன்ற இந்த ஒத்தமைவின் நற்செய்தியாளர்கள், இந்த 3 பேரும் இயேசு ஆண்டவர் தந்தை இறைவனிடமிருந்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கடவுளுடைய மகன். அவர் கடவுளுடைய மகன் என்று நினைத்து கொண்டு மேலேயே இல்லாமல்
நம்மை போல சாதாரண சாமானிய மனிதனாக மாறினார். அதைத்தான் நம்ம 2000 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2025 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம ஜூபிலி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். கிறிஸ்து ஜெயந்தி பெருவிழாவை தான் ஜூபிலி விழாவாக கொண்டாடுகிறோம். 2025 ஜூபிலி விழா ரோமையில் ஆரம்பிச்சிருச்சு. நேற்றைய தினம் அகில உலகங்களில் இருக்கிற எல்லா பேராலயங்களிலும் அந்த ஜூபிலி விழாவை நாம் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லோரும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக அப்படின்னு சொல்லி தலைப்பாக இந்த ஜூபிலி விழாவினுடைய தலைப்பு அமைகிறது. நம்பிக்கையில் அல்லது எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக. எத்தகைய எதிர்நோக்கு? கிறிஸ்து பெருமான் அவர் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. அவர் மீது நாம் நம்புகிறோம் போல அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரம். எனவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். நம்பிக்கையில் எதிர்நோக்கில் பயணம். எதிர்நோக்கில் என்ன? கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கு. என்னை இந்த உலகில் அல்லாட விடமாட்டார் அப்படிங்கிற எதிர்நோக்கு. இந்த உலகில் என்னுடைய வாழ்வினுடைய இறுதியில் நான் அவரில் இணைந்து கொள்வேன், நானும் அவரும் ஒன்றாகி விடுவோம். யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், நாம் இப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்முடைய இறப்புக்கு பிறகு நாம் எத்தகையராக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படின்னா என்ன? நானும் இயேசு சாமியும் ஐக்கியப்பட்டு விடுவோம். நாம் மூவர் இறைவனில் சங்கமித்து விடுவோம். அதுதான் பரிசுத்தமான பாக்கியமான நிலை. அப்படிப்பட்ட பாக்கியமான நிலையில் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெறுமனே திருப்பயணிகளாக. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், நாங்கள் இங்கே திருப்பயணிகளாகவும் வழிப்போக்கர்களாகவும் இருக்கின்றோம். திருப்பயணிக்காவது ஏதாவது 1-2 பொருட்களை கையில் வச்சுக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக செல்கிறோம் என்று சொன்னால், கொஞ்சம் காலத்துக்குன்னா நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அவங்க காலத்தில் இங்கேருந்து சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போவோம். புளிசோறு கட்டிக்கிட்டு போய் அங்கே போய் கோயிலுக்கு முன்னாலேயே வெளியிலேயே எங்கேயோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி நிம்மதியாக வந்து சேர்ந்தோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? கையில் காசு இருந்தால் போதும், ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், அங்கே போன உடனே ஒரு ரூமை போட்டுக்குவோம், அப்புறம் ஏதாவது பார்த்து கொள்ளலாம். ஒன்றும் பெரிய அளவுக்கு தயாரிப்பதில்லை. வழிப்போக்கர்களாக அப்போது திருப்பயணிகளாக போகும்போது நமக்கு நிறைய தயாரிப்புகள் தேவைப்படுகிறது. அதை தாண்டி பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், நம்மெல்லாம் வெறுப்பனே திருப்பயணிகள் மட்டும் கிடையாது, நாம் எல்லோரும் இந்த உலகில் வெறுமனே வழிப்போக்கர்கள். இப்படி வந்து அப்படி போயிடுறோம், அவ்வளவுதான். நம்ம யாருமே இங்கே நிலைத்து விடுவதில்லை. எல்லாம் செய்கிறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம். ஏதோ 100 ஆண்டு 150 ஆண்டுகள் காலகாலத்துக்கு வாழ்வது போலவே. சண்டை சச்சரவு வந்தால் கூட பேசக்கூட மாட்டேங்கிறோம். பேசாமல் இருந்தாக்க தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். சொத்து தகராறு, பரப்பு தகராறு, வாய் தகராறு, என்னமோ தகராறுகள். மறக்க முடியல, மன்னிக்க முடியல, பேச முடியல, இதை நிதானம் மறுக்க முடியல, யதார்த்தம் மறுக்க முடியல, வெறுப்பு உணர்வோடு இருக்கிறோம். மூஞ்சியில் எதையாவது போட்டால் எரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதுவும் இங்கே அனுபவிக்கலாம். எதையும் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது. நிச்சயமாக நம்ம போய் தான் தீரணும். இந்த உலகத்தை விட்டு போய் தான் தீரணும். யாரும் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நித்தியத்திற்கும் வாழ்வது கிடையாது. எனவே அன்பு சகோதரர்கள், நம்ம அனைவருமே வெறுமனை திருப்பயணிகளாகவும் வழிபோக்கர்களாகவும் இருக்கின்றோம். இந்த வழிபோக்கர்களும் திருப்பயணிகளாக இருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை அப்படின்னா, இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதும், இயேசு ஆண்டவர் மீது, அவர் கடவுளுடைய அன்பு மகன் என்பதற்காக அவர் மீது நம்பிக்கை கொள்வதும், அவரை அறிவிப்பதும் நம்முடைய வேலைகளாக இருக்கிறது. அந்த ஒத்தமை நற்செய்தி, இந்த 3 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்தியில் இயேசு யார் அப்படிங்கிறத அந்த நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு அதில் எல்லோரும் அவரில் நம்பிக்கை கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றார், அழைப்பு விடுக்கின்றார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் இவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறது நம்ம நற்செய்தியின் தொடக்கத்திலேயே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நாசரேத்து குடும்பத்திலிருந்து இயேசு சாமி வர்றார் கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்றவாறு அப்படின்னு சொல்லி நாம் வாசிப்போம். அது அந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு அந்த நற்செய்தி எழுதப்பட்டது. எப்படிப்பட்ட காலச்சூழல் அப்படின்னா, யூதர்கள் அதிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அந்த செய்தி போதுமானது. அவர் கடவுளுடைய விருப்பத்தில் இந்த உலகிற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி போனால் போதும். ஆனால் யோவான் நற்செய்தி ஆளர் எப்படி எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கிரேக்கர்கள் மிகுந்த ஞானிகளையும் ஞானத்தையும் இந்த உலகிற்கு கொடுத்தவர்கள். அவர்களுக்கு ஒரு நற்செய்தி எழுதுகிற போது அவர்களில் இருக்கிற அனைவருமே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
எப்பேற்பட்ட நம்பிக்கையை கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு ஆதாரங்களை வெளியில் எடுத்து சொல்லணும். நிறைய ஆதாரங்களை மேற்கோள் காட்ட வேண்டும். எப்படிப்பட்ட ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படின்னா, இவர் உண்மையிலே கடவுளின் மகன் என்கின்ற ஒரு ஆதாரம், அவர் வழியாக நமக்கு ஒளி கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும், அவர் வழியாக நமக்கு வாழ்வு கிடைக்கிறது என்பதையும் சொல்லணும். எனவே தான் இந்த நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் பல இடங்களில் கிறிஸ்து தான் இறைமகன் என்றும் கிறிஸ்துவருடைய வாழ்க்கை என்றும் அதை அடிக்கோடு கேட்டு சாட்சியம் பகருவார். எனவே சாட்சி பகர்வது, சான்று சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாசகங்களில் தெளிவுபடும். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்தும் 37லையும் 3வது அதிகாரம் 28ல் 5வது அதிகாரம் 32 36ல் 19வது அதிகாரம் 35 இதில் எல்லா இடங்களிலும் இவர்தான் இறைமகன், இவரில்தான் வாழ்வு இருக்கிறது, இவரில் நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போது இயேசுவால் நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், இயேசுவால் நம்முடைய வாழ்க்கை ஒளி பெற வேண்டும், இயேசுவை போலவே நாம் ஒளி வீசுகின்ற மக்களாய் வாழ வேண்டும். அப்போ நற்செய்தியில் பாருங்களேன், இயேசுவே கூட தன்னை குறித்து சொல்லுகிற போது யோவான் நற்செய்தியில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் தொடக்கம் முதல் அல்லது ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருப்பு நிலையை குறித்து இயேசு சாமி தான் எப்போதும் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அப்படி எப்போதும் இருக்கிறவரில் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு, அவருடைய ஒளி நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். எனவே வாழ்வு தருகின்றார் கடவுள். அவர் கடவுளோடு இயேசு மகன் இயேசு பெருமான் இருப்பதால், நாம் இயேசுவோடு இருப்பதால் நாம் கடவுள் அருகாமையிலேயே இருக்கின்றோம். முழு அறிவு பெற்றவராய், முழு ஆற்றல் பெற்றவராய் இருக்கின்றோம். எனவே தான் அவர் சொல்லுகிறார், தந்தை என்னில் இருப்பது போல நீங்களும் என்னில் இணைந்திருங்கள். ஒரு செடி, ஒரு திராட்சை செடி அதனுடைய கிளைகளோடு இணைந்திருக்க, அல்லது கிளைகள் செடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இணைப்பை சாத்தியமாக்குகிறார். நாம் அப்படி இணைந்திருந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். எனவே அவர் சொல்லுகிறார், நானே வாழ்வு தருகின்ற உணவாகவும் இருக்கின்றேன், என்னை தின்பவன் என்னால் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அப்போது கிறிஸ்துவை கண்டு பாவிப்பது, கிறிஸ்துவனுடைய திருவிருந்தில் கலந்து கொள்வது, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் நமக்கு கடவுள் தருகின்ற மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இப்படி இதிலெல்லாம் முனைப்போடு செயல்பட்டு தன்னுடைய இருப்பு நிலையை தான் கிறிஸ்துவில் இணைந்திருந்தார். எனவே அவரிடம் வந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதலையும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தருகின்றவர் கோடியார்ப்புதர் புனித அந்தோணியார். அவருடைய வாழ்க்கையும் ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. இறுதி காலத்தில் அவர் சொல்லுவார், ஒரு போதனையை கொடுக்கிற போது, நீங்கள் கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழுங்கள். attributed to God, அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், attributed to God everything that you have received. நீ உன் வாழ்க்கையில் எதையாவது பெற்றுக்கொண்டதாக நினைத்திருந்தால், அது உன்னுடைய ஆற்றலிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், உன்னுடைய உழைப்பிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்கள் உனக்கு இனாமாக கொடுத்ததாக இருக்கட்டும், எது எப்படியாக இருக்கட்டும், எதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயோ அதெல்லாம் அன்பு நிறைந்த கடவுளுடைய கரங்களிலிருந்து நீ பெற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழு அப்படின்னு சொல்லி அப்படி அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே போதித்தார். அப்படி போதித்ததால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒளி பெற்றவராக இருந்தார், கிறிஸ்துவில் வாழ்வு பெற்றவராக இருந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஸ்டீஃபன் கோவே அப்படிங்கிற ஒரு ஒரு உளவியலார், அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் என்ன புத்தகம் அப்படின்னா, த 7 Habits of Highly Effective People அப்படின்னு சொல்லிடு, அதாவது ஆற்றலோடு வாழ்பவருடைய 7 பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் முதல் காரியமே அவர் சொல்கிறாரு, நம்ம இறுதியில் எது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் பிகினிங் வித் எண்ட் இன் மைண்ட். எது வெற்றி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ புதிய வாழ்க்கை, புதிய ஆண்டு, அடுத்த ஆண்டு நாளையிலிருந்து புதிய வாழ்க்கையும் புதிய ஆண்டு நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம எதை மனதில் கொண்டு அந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும்? வெற்றியை மனதில் கொண்டு, திருப்தியை மனதில் கொண்டு, மன நிம்மதியை மனதில் கொண்டு, ஆண்டவரை ஆதாரமாக கொண்டு, அவருடைய ஒளி என்னை நிறைத்து என் வாழ்க்கையில் அது வழி நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு, என் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் என்னை அவமானத்துக்கு உள்ளாக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முன் வைத்து,
அப்போ பாருங்களேன், எந்த மனசில் வச்சுக்கிட்டு நம்ம புதுசாக முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார். இப்போது அதில் அப்படி சொல்லுகிற போது போன வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு, அதுக்கு காரணம் நான் இல்லை மற்றவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம் பழியை மற்றவர்கள் மீது போட வேண்டிய அவசியம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார், இறைவன் எனக்கு துணையாக இருப்பார், என் வாழ்க்கையை அவர் கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிற மிகுந்த நம்பிக்கையோடு கூட அங்கு வெற்றியை மனதில் கொண்டு புதிதாய் ஆரம்பிக்கிறது. இதை வைத்து கொண்டு நம்ம இந்த புதிய ஆண்டை ஆரம்பிப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய துணை, அவருடைய கரம் நம்மை வாழ்விக்கும். நம்ம எல்லோருக்கும் வாழ்வு இருக்கிறது, நம்மில் இருக்கின்ற எல்லோருக்கும் வாழ்வு இருக்கிறது. வாழ்வுனா உயிரோடு இருக்கிறது மிக முக்கியமான காரியமா, அல்லது உயிரோட்டம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வது என்பது மிக முக்கியமான காரியமா? உயிரோடு இருக்கிறது எல்லாம் தான் இருக்கிறோம். ஆடு மாடு கோழி குதிரை நான் நீங்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருப்பதால் எந்த ஒரு பெரிய வந்து கிடையாது. உயிராற்றல் உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்படி உயிராற்றல் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு நம்மை பயிற்றுவிக்கிறவர் தான் கோடியிருப்பது புனித அந்தோனியார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உயிராற்றல் மிக்க கிறிஸ்துவில் இணைந்திருக்கிற, கடவுளில் இணைந்திருக்கிற நல்ல கருவிகளாக, அவர் ஒளி பெற்ற பிள்ளைகளாக, அவரில் இருக்கிற வாழ்வு நம்மில் மிளிர்ந்து துளங்குகின்ற வாழ்க்கை வாழுகின்ற அன்பு பிள்ளைகளாய் வாழ முடிவெடுப்போம். இறைவன் நமக்கு துணை செய்யட்டும். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கும் உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாய் வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உண்மையும் உம் சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு நாங்கள் எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். ஆ, ஆ, ஆ. மனமலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினி என்னை. அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலியெல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காகவும் கொடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் வழியாக அவரது பரிந்துரையின் பலனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றை எமது மாட்சியின் பெயருக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது
ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வரும் அளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தெய்வமே, சிறப்பாக செவ்வாய்க்கிழமையான இன்று அமலாசிரம் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே கூடியிருக்கிற உம்முடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பல்வேறு சுமைகளோடு, தேவைகளோடு, எண்ணங்களோடு, யதார்த்தத்தோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதோ ஆராதனை வேளையிலே இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் தெய்வமே உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள், உடல் வியாதிகள், மனவியாதிகள், உறவுக்குள் பிரச்சனை, மனதுக்குள் பிரச்சனை, வாழுகின்ற குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் என்று கண்ணீரும் கவலையுமாக, உடல் வியாதியுமாக இருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உமக்கு விருப்பம் என்றால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்து இவர்கள் உள்ளத்தில் நிரந்தர மகிழ்ச்சி கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆண்டவரின் பிள்ளைகள் நாம் அவரது உணவால் ஊட்டம் பெறுகின்றோம். அவருடைய வாழ்வு நம்மில் இருக்கிறது. அவர் நம்மை தனது ஒளியால் நிரப்புகிறார் என்னும் நம்பிக்கையோடு இயேசுபெருமான் வழியாக இயேசுபெருமான் நமக்கு சொல்லி தந்தது போல பரம தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். கரங்களை வரைத்து. இந்த உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
ஒரு ஆட்சி வருக, ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதலுக்கெல்லாம் சொன்னீரேன். உங்களுடைய பாவங்களை பலவீனங்களை பாராமல் திரு அவையினுடைய நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிதருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியோடு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்பு சகோதர சோரியிலே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகின் பாவங்களை போக்கும் உண்மை செம்மறி. இவர் அருமிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாமும் பேறு பெற்றோர். தேவனுக்கு எழுநள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரின் அன்பு பக்தர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முறையாக தயாரிப்பு செய்தவர்கள் மட்டுமே திருவிருந்தை பெற்றுக்கொள்ளவும், மற்றவர்கள் இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வரும் நினைவுகளும் என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புகளே கலங்கரை விளக்கேவா காரில் நிலவேவா கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைதனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசிரியரை பெற்று தந்த அருள் தந்தை ஜேசுராஜ் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இந்த திருத்தலத்தின் பணியாளராக இருந்தார். அவர் இன்று திருப்பலி ஆற்றி நன்றி திருப்பலி. இந்த ஆண்டு அவருக்கு சில்வர் ஜூபிலி 2000 ஆண்டு அன்று இந்த மாதத்திலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இதே வளாகத்திலே அவர் திருப்பொழிவு பெற்று குருவாக பணியாற்றி 25 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்கிறார். ஆகவே அவருக்கு திருத்தலத்தின் சார்பாகவும் அமல ஆசிரம துறவிகள் சார்பாகவும் நன்றி பாராட்டி அவருக்கு இந்த பொன்னாடை பொறுத்துகிறோம். அவர் பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று இரவு 11:15 சரியாக இந்த வளாகத்திலே நன்றி ஆராதனை நடைபெறும். மாறாக அதோடு திருவிழிப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வருகிற ஆண்டிற்கான காலண்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆக திரும்பவும் நாங்கள் மறுபதிப்பு செய்து அதை புதுப்பொழிவுடன் அடுத்த வருகிற முதல் செவ்வாய்க்கிழமை அன்று விநியோகம் செய்ய இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலுமாக குரு மாணவர் நிதி ஆண்டு முழுவதும் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா? ஆண்டு முழுவதும் குரு மாணவர் நிதி நன்கொடைகள் கொடுத்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் அமலாசிரம துறவிகள் சார்பாகவும் எங்கள் மறை மாநிலத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில பேரை நான் வாசிக்கிறேன். இந்த மாதம் கொடுத்தவர்கள்: கூடலூரை சார்ந்த ஆண்டனி சகாயராஜ் ரேகா, திருச்சியை சார்ந்த பார்பரா ராணி,
கீழவாளாடி ஷீலா மேரி, உறையூர் இந்திரா சுகுமாரன், லால்குடி சார்ந்த கப்ரியேல், காட்டூரை சார்ந்த மரிய பிரின்சி, கே நகர் தர்மராஜ், திருச்சி சாக்கோ, கருமண்டபம் சவரிமுத்து, திருச்சி எட்வின், புத்தூர் ஜான்சன் ஜாக்குலின், திருச்சி ஷீபா ஜெனட், புறத்தாக்குடி ஏஞ்சலின் தார்சிஸ், சங்கலியாண்டபுரம் ரிச்சர்ட் நவீன், செம்பியக்குடி மரிய ஆனந்தம், திருச்சி ஆரோக்கிய மேரி, பெட்டவாய்த்தலை பாக்கியம்மாள். இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலுமாக அப்பம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் கூடலூர் ஆண்டனி சகாயராஜ் ஜுரேகா, ஆங்கரை நந்தகோபால் யமுனா, புறத்தாக்குடியை சார்ந்த பெர்னாடின் கிஃப்டி, குன்னக்குடியை சார்ந்த பிரீத்தி அலனா, திருச்சி ஏசு ஸ்டெல்லா, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி அருண் பிரின்சி. மேலும் குருமானவர் நிதி கொடுக்கிறவர்களும் நன்கொடை கொடுக்கிறவர்களும் அங்கே திருத்தலத்தின் அலுவலகத்திலே நீங்கள் கொண்டு சென்று கொடுத்து ரசீதை கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, திருத்தலத்தில் நிறைய அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தரும் சாட்சியாக சொல்லுவீங்க. நிறைய பேர் கடந்த வாரம் இருங்குளூரை சார்ந்த தெற்கு இருங்குளூரை சார்ந்த ஜான் பால்ராஜ் அவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் வேண்டி அந்தோனியார் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு 8 ஆண்டுகள் கழித்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு அவர் நன்றியாக ஆலயத்தில் இருக்கின்ற அழகான தத்ரூபமான குடில் சுரூபங்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதுபோல் அவங்க குழந்தையை போல் ஒரு குழந்தை அழகாக தொட்டிலில் வைத்து அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி. தொடர்ந்து இறைவன் அவர்களை அபிர்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் நன்றியோடு அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். இதே போல் இந்த சாட்சியங்கள் சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னாடியே நீங்கள் வந்து அலுவலகத்திலே பதிவு செய்தால் அது ஒன்று ரெண்டு சாட்சியம் சொல்வதற்கு இங்கே திருப்பலியில் வாய்ப்பாக இருக்கும். அன்பார்ந்தவர்களை, ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பும் பாவ சங்கீதம் கேட்கப்படும். அமலாசிரமத்துக்கு வர்றவங்க அதுவும் ஒரு வாய்ப்பு. ஆகவே குருக்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பாவசீரம் செய்து முறையாக திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரான்சிஸ்கன் ஒளி மாத இதழின் ஜனவரி மாதம் 2025 மாத பதிப்பு வெளிவந்திருக்கிறது. கருத்து செறிவு மிகுந்த கட்டுரைகள், அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், உளவியல் கட்டுரைகள், மறையுரை, ஆன்மீக சிந்தனைகள், திருத்தந்தை அவர்களின் ட்விட்டர் என பல சிறப்பு அம்சங்களோடு வெளிவந்திருக்கிறது. இது பிரான்சிஸ்கன் ஒரு மாத இதழ், 3ஆம் சபையினுடைய ஒரு மாத இதழ். ஆகவே இதை நீங்கள் படித்து ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளவும் பிறருக்கு நீங்கள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதன் விலை 15 ரூபாய் மட்டுமே. இதன் சந்தாதாரராக இருக்கவும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த தந்தை துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் அவர்களை சந்தித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலுமாக அன்பார்ந்தவர்களே, இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரி நாயகம் அவர்களுக்கு ஒரு ஜெபக்குழு பரிந்துரை குழு ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் பார்க்குறேன். ஜெபிக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் 11 மணிக்கு வர்றாங்க. ஜெபமாலை சொல்லி நிறைய பேர் வந்து பக்தியோடு செபிக்கிறார்கள். நிறைய பேர் வர்றாங்க. நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வெள்ளிக்கிழமையிலே இவருடைய ஜெபமாலை முடிந்த பிறகு ஒரு திருப்பலியும் இருக்கிறது மதியம் 12 மணிக்கு. ஆகவே இதில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் வந்து பயனை பெறலாம். அதோடு வருகிற முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஆராதனையும் ஆசீர்வாத ஜெபமும் திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது வசதிகளுக்காக ஒரு சில திட்டங்களை நாங்கள் 2025ஆம் ஆண்டுக்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கோ இங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கோ அல்லது தேவையான அடிப்படை வசதிகள் செய்வதற்கோ உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே தேவை என்ன செய்யணும், ஏன்னா நிறைய பார்க்கிங் இருக்கிறது, சானிடேஷன் எல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கிறது. உங்களுடைய வசதிக்காக செய்ய இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஆலோசனைகளும் தேவைப்படுகிறது, உங்களுடைய பொருளாதார உதவியும் தேவைப்படுகிறது. தாராளமாக நீங்கள் திருத்தலத்தை அலுவலகத்தின் அணுகி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலுமாக அன்புக்குரியவர்களே, இங்கே வருகிறவர்கள் ஒவ்வொரு முறையும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தநாள் கொண்டாடுகின்றவர்கள் முதலாடி பேர் கொடுத்துருங்க. ஒரு சிறப்பான ஜெபமும் ஆசீர்வாதம் நடைபெறும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, துணை அதிபர் அவர்கள் வந்தால் இந்த மீடியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு.
ஆகவே நிறைய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார். யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறது அந்தோனியார் திருத்தலத்திற்கென்று, அதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது இல்லாமல் அதுக்கு நிறைய தேவைப்படுது. இங்கே ஒரு லைவ் கேமராலாம் வைக்கலான்னு இருக்கிறோம். யாராவது வசதி படைத்தவர்கள், யாராவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூட யாராவது கேமரா வாங்கி கொடுத்தா நல்லது. வாங்கி கொடுத்தா நாங்கள் இங்கே லைவ் ப்ரோக்ராம் போடுவோம். இங்கே பூசைக்கு வராதவங்க, வழிபாடு பங்கெடுக்காதவங்க, நவநாள் வராதவங்க அதை பார்த்து எங்கிருந்தாலும் பயன் பெறலாம் இல்லையா? ஆகவே அதற்கான முயற்சிகளை செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, அமலாசிரம இல்ல அதிபருடைய அனுமதியோடும் திருத்தல அதிபருடைய அனுமதியோடும் உங்கள் முன்னிருக்கின்றேன். வருகின்ற 14ஆம் தேதி, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி என்னுடைய சொந்த ஊர் கொணலை, இங்கேருந்து பக்கம்தான், ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்குது. சொந்த ஊர் கொணலையில் 14ஆம் தேதி காலை 11 மணிக்கு நன்றி திருப்பலி இருக்கிறது. எனவே உங்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். தயவுசெய்து முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஐயா, இங்கே வர்றதா அங்கே வர்றதா? இங்கேயே வாங்க, இங்கே வந்து ஜாம் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை 11 மணிக்கு இங்கேயும் பூசை அங்கேயும் பூசை. அதனால் ஏதாவது ஒரு திருப்பலியில் கலந்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் யாராவது நான் அழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நான் கொடுக்குற அழைப்பை, பொது அழைப்பை தனி அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. திருத்தலம் வளர்ந்து வருவதையும் மக்கள் அதிகமாக பயன்பெறுவதையும் பார்க்கிற போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு நாங்கள் போனேன். ஏறக்குறைய 3 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இன்றைக்கு வந்து உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி சொல்லுகிறேன். எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த இக்காணிக்கைகள் உன் திருமகனின் நலம் தரும் அருள் அடையாளமாக மாறி எங்களின் அருள் வாழ்வில் திருவுணவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை இரத்தத்தை இத்திருப்பலியிலே தந்திருக்கின்றேன். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கொடைகளினால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் புதிய ஆண்டிலே ஊழியம் புரிந்து மென்மேலும் கொடைகளை பெற்று மகிழ்வாய் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் அனைவரும் சேர்ந்து நம்ம நாள் ஜெபத்தை பக்தியோடு சொல்லுவோம். குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கின்ற தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உன் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இந்திய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இறைவனிடமிருந்து ஒன்றை இறைவனிடம் எங்களுக்கு அழிந்து கொடுத்தருளும். ஆமென். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காகவே போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரேன். இது உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்மா சோதனை ஆபத்துகள் அனைத்திலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாமல் இருக்கட்டும். நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டை சச்சரவுகள்,
பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலகாசை, செல்வச் செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகிற அடியார்கள் அனைவரையும் கண்ணோக்கியருளும். அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகத்தையும் விடுதலையும் தந்தருள்வீராக. உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். உங்களுடைய வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திருள்ள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல அன்புரைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. பிரியமானவர்களே, இப்பொழுது பரிமள தைலம் பொருந்திய எண்ணெய் இந்த ஆண்டிற்கான ஆசீர்வாதம், வருகின்ற ஆண்டிற்கான ஆசீர்வாதமாக அர்ச்சிக்கப்பட்டு உங்களுக்கு தரப்படுகிறது. எருசலேம் நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிர் என்ற அந்த பரிமள தைலம் இன்று அதில் கலக்கப்பட்டு மந்திரிக்கப்பட்டு உங்களுக்கு பூசப்பட இருக்கிறது. ஆகவே பக்தியோடு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழி என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. யாரும் இங்கு வர வேண்டாம், உங்களுக்கு அப்பம் அங்கேயே வழங்கப்படும். யாரும் இங்கே எழுந்திரிச்சு வரக்கூடாது. இன்னும் பூச முடியல, ஆசீர்வாதங்கள் முடியல, அங்கேயே இருங்க. அப்பம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். யாரும் வர வேண்டாம். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், கைத்தட்டுங்க. வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாளே என்றும் பார். நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாளே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ நதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிறாதே, திகைத்திராதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழே என்று பாடு. எண்ணெய் மந்திரிக்கப்படுகிறது. அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம் வார்த்தையால் யாவையும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியெல்லாம் உமது திருவுளத்திற்கு ஏற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரியம் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினில் விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஐயாவும் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். லைனா பொறுமையா வாங்க, எல்லாருக்கும் அற்புத ஆசீர்வாதம். உம்மிடமே தஞ்சமே, பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே